மக்களே, இன்னைக்கு இரவெல்லாம் நீங்க உறங்கவே உறங்காதீங்க. நல்லா யோசிங்க. எத்தனையோ நாள் நம்ம தூங்கிட்டோம். நம்மளுடைய கவலைகளை எல்லாம் மறந்து கூட தூங்கியிருப்போம். எத்தனையோ நாட்கள் விட்டத்தை பார்த்து அழுதுருப்போம். நம்மளுடைய கவலைகளை எண்ணி எண்ணி இரவெல்லாம் தூங்காம கூட இருந்திருப்போம். இன்னைக்கு கண்டிப்பா நம்ம இந்த இரவு தூங்கவே கூடாது. நம்ம நல்லா யோசிக்கணும். ஒரு மக்கள் ஒரு கூடுற இடம்னா எது? நம்ம ஊர்ல நடக்கிற திருவிழா, கோயில் விழா, நம்ம சொந்த பந்தங்களை எல்லாத்தையும் அழைச்சு அன்னைக்கு தான் நம்ம வீட்டில் கல்யாணம், காது குத்து அதெல்லாம் நடந்தாலும் கூட கோயில் திருவிழாக்கு நம்மளுடைய நினைவுகள் நிறைய இருக்கும். சின்ன வயசுல இருந்தது, விளையாட்டு, தூரியில விளையாண்டதுன்னு நிறைய இருக்கும். அன்னைக்கு தான் நம்மளுடைய எல்லா வேண்டுதல்களையும் அந்த கடவுள்கிட்ட வைக்கும். ஏன்னா திருவிழா நேரங்கள்ல தான் அந்த சாமிகளுக்கு சக்தி இருக்கும் அப்படின்னு நம்புறவங்க நம்ம தமிழர்கள். அப்போ நம்ம அந்த திருவிழா நேரங்கள்ல தான் எல்லாத்தையும் சந்திக்கணும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஊரை விட்டு போனவங்க இருப்பாங்க, எல்லாருமே அந்த திருவிழாக்கு வருவாங்க. அந்த மாதிரி ஒரு திருவிழாவையே சிவகங்கை மாவட்டத்துல நடக்க விடாம வச்சிருக்கு இந்த அரசாங்கம். நடந்து கொண்டு இருக்கிற அரசாங்கம் யாரோடதுன்னு எல்லா மக்களுக்கும் தெரியும். அந்த பெண்கள் எல்லாருமே மண்ணை வாரி தூத்துறாங்க. எங்களை இந்த திருவிழாவை நீங்க நடத்த விட முடியலையே, நடத்த விட மாட்டேங்கிறீங்களே, இந்த தெய்வத்தை கையெடுக்க விட மாட்டீங்களே, ஏன் நீங்க இந்த திருவிழாவை தடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டு அத்தனை பெண்களும் மண்ணை வாரி தூத்துறாங்க. பெண்களோட வயிறு எரிஞ்சு அந்த மண்ணை வாரி தூத்துனாங்கன்னு வைங்க, அந்த சாபம் கண்டிப்பா பலிக்குங்க. நம்மளுடைய சரித்திரத்தில் இருந்த கண்ணகி, அந்த அம்மா சாபம் விட்டு அந்த மதிரையே எரிச்சாங்க. அதே மாதிரிதான் பெண்களுடைய வயிற்றுச்சல் சாபம் விடவே விடாதுங்க. இந்த ஆட்சியை நடக்கவே விடாது. ஓட்டமா ஓட வைக்குதா இல்லையான்னு மட்டும் பாருங்க. திருவிழா காலங்கள்ல வாழ்ந்தவங்களுக்கு தான் அதை பத்தி தெரியும். மக்களை உணர்ந்து சிந்தித்து வாக்களியுங்கள். நமது சின்னம் விசில் சின்னம்.